ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மோட்டோ அடிக்டோஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் வந்திருக்கோம். ஸோ இது என்னென்னா வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோன்னு சொல்லி நாங்கள் ஒரு சீரீஸ் மாதிரி எடுக்கிறோம். ஸோ அதில் என்னென்னா பைக்கில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸை பற்றி சொல்ல போகிறோம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு நார்மலான பைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பஜாஜ் பிளாட்டினா ஒரு 100cc இருக்கும். ஸோ 100 to 125cc பைக்ஸுக்கு நான் சொல்கிறது இந்த ப்ராப்ளம் யூஸ் ஆகும் கியர் பைக்ஸுக்கு. இப்போ நீங்கள் பைக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, போகிறப்போ உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லியாக உங்களுக்கு கிளச் கேபிள் கட் ஆகிடுச்சு. ஸோ இல்லைனா கிளச்சு வேலையே செய்யலை உங்களுக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கிளச்சே யூஸ் பண்ணாமல் எப்படி நீங்கள் ஒரு நியர்பை மெக்கானிக் ஷெட்டுக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கே போக முடியுன்றதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மோட்டோ அடிக்டோஸ். ஸோ கைஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன 2 விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கியர், அப்புறம் கிளச் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். இப்போ கியர் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ஜினோட லோடு, அதாவது என்ஜின் லோடு கொடுக்குறப்ப உங்களால் கியர் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கிளச் பிடிக்காம கியர் லீவர் மேலே அமுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது அடுத்த கியர் மாறாது. இப்போ அதே இதை கிளச்சை பிடிச்சிங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இந்த கிளச்சு என்ஜினோட லோடை கியர் ஷாஃப்ட் பிரிக்குது. ஸோ பிரிக்கிற அப்போ தான் உங்களுக்கு கியர் ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம கிளச் இல்லாமலே நம்ம அந்த லோடை பிரிக்கலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக கியர் ராட் மேலே ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டு ஆக்சிலேட்டர் லைட்டாக நீங்கள் ஃப்ளிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உடனே அந்த லோடு ஒரு செகண்டுக்கு மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகிற அந்த செகண்ட் உங்கள் கியர் ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம கிளச் இல்லாமல் கியர் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிளச் இல்லாமல் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுனால பைக்கு ஏதாவது ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கரெக்டாக நீங்கள் பண்ணுற வரைக்கும் பைக்குக்கு எந்த ப்ராப்ளமே வராது. ஸோ இது ஹையர் எண்ட் சிசி பைக்ஸில் பார்த்தீங்கன்னா கிளச்சில் ஷிஃப்டிங் சொல்லுவாங்க. ஸோ அது ரேசிங் டெக்னிக்ஸ் அதை யூஸ் பண்ணுறது. நம்ம செப்பரேட்டாக ஹை சிசி பைக்ஸ் எப்படி அப்ஷூட் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். இப்போ லோ சிசி பைக்கில் வருவோம். இந்த பைக்கில் இப்போ ஃபஸ்ட் கியர் எப்படி போடுறது கிளச் இல்லாமல் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ கியரை உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்க. கியரை ஃபஸ்ட்டு நியூட்ரல் பண்ணிடுங்க. அது கிளச் இல்லாமல் நீங்கள் ஆஃபில் இருக்கப்போ கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பைக்கை ஃபர்ஸ்ட்டு லைட்டாக மூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இறங்கி தள்ளணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா காலை வச்சு இப்படி ஒரு தள்ளிட்டு அப்படியே நீங்கள் ஃபர்ஸ்ட் கியரை போடணும். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக காலை வச்சு தள்ளிடுங்க பைக்கை. ஃபஸ்ட்டு தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் கியரை போடுங்க. ஸோ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். நான் கிளச்சில் கையாகவே வைக்கல, நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ நியூட்ரல் போடுறேன் பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நியூட்ரல். கிளச்சில் கை வைக்காமலே ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் போட்டு இப்போ நியூட்ரலுக்கு வந்துட்டேன். ஸோ இதை நம்ம எப்படி மூவிங்கில் பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பைக்கு நியூட்ரலில் இருக்குது. ஸோ நியூட்ரலில் வச்சு நான் உங்களுக்கு ஆக்சிலேட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பைக் நியூட்ரலில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சிலேட்டரை ப்ளிப் பண்ணி கியரை மாற்ற போகிறேன். ஸோ இப்படி ஒரு ப்ளிப் பண்ணோம்னா நம்ம நெக்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஒரு செகண்டுக்கு லோடு பிரியும் பைக்கில் இருந்து. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கியருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் டக்குன்னு. ஸோ இந்த ப்ளிப்பிங் ஆக்ஷனும் உங்களோட கியரில் நீங்கள் கரெக்டாக அந்த கியரை ப்ரெஸ் பண்ணுறதும் கரெக்டாக ஒரே இதில் சிங்க் ஆகணும். இது நீங்கள் கொஞ்சம் பைக்கு நல்லா ஓட்டுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக டெய்லி நீங்கள் கம்ப்யூட்டராக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இது தெரிஞ்சிருக்கும். சிங்க் பண்ணிடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கரெக்டாக நீங்கள் அப்படி ப்ளிப் பண்ணுறதும் நீங்கள் கியரை நெக்ஸ்ட் கியருக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணுறதும் ஒரே டைமாக இருக்கணும். ஸோ இதே தான் அப் ஷிஃப்ட்டுக்கும் இதே தான், டவுன் ஷிஃப்ட்டுக்கும் இதே தான். ஸோ இது நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு கட்டுறேன் பாருங்கள். நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2007 மாடல் பிளாட்டினா. இது 13 வருஷம் பழைய பைக். ஸோ எல்லாமே உடஞ்சிருந்து தான் இருக்கும். கியர்ஸ்லாம் விழுகிறப்ப ஸ்மூத்தாக விழுகாது இந்த பைக்கில், ஏன்னா இதில் ஒரு கியர் ஃபால்ட் இருக்குது. பட் நீங்கள் உங்கள் பைக்ஸில் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு சவுண்டுலேருந்து எதுவுமே வராது. நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுண்ட்லேருந்து எதுவுமே வராது. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது என்ஜினுக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வண்டியை மூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன் பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்கா. செகண்ட் கியர், இப்போ செகண்ட் கியர் போடுறேன். அவ்வளோதான், செகண்ட் கியர் போட்டாச்சு. இப்போ அப்படியே ஆக்சிலேஷன் கொடுத்து தேர்ட் கியர் போட்டுட்டேன். இப்போ அப்படியே நான் ஃபோர்த் கியர் போட்டு காட்டுறேன்.
4th கியர். ஸோ இந்த ஆக்ஷன் ஃபுல்லாக என்னோட ரைட் ஹேண்டையும் நோட் பண்ணுங்கள் நீங்கள். என்னோட ரைட் ஹேண்டில் நான் கரெக்டாக பிளிக் பண்ணுறப்ப நான் வந்து நெக்ஸ்ட் கியர் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைக் வந்து 4th கியரில் இருக்குது. இதுலேருந்து நான் வந்து கியர் வந்து டவுன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 4th to 3rd, இப்போ 2nd, இப்போ 1st, இப்போ நியூட்ரலுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இப்படி தான் ஒரு பைக்கை வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க மெக்கானிக் ஷாப்புக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ நீங்கள் போகலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், பைக்கை நிப்பாட்டிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணேன்றதை உங்களுக்கு தெளிவாக ஒரு தடவை இன்னொரு நான் உங்களுக்கு ரீகால் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைக்கை நியூட்ரலில் போட்டு நான் காலால் புஷ் பண்ணேன். ஸோ ஏன் புஷ் பண்ணுறேன்னா ஒவ்வொரு பைக்கும் ஃபஸ்ட்டு கியரில் 1500 RPMல சர்டன் ஸ்பீட் பண்ணும். ஸோ அந்த ஸ்பீட் வந்து இந்த பைக்குக்கெலாம் ரொம்ப கம்மி தான். ஒரு 3 to 4 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இது வந்து மூவ் ஆகும் ஃபஸ்ட்டு கியரில். ஸோ அதனால நான் வந்து காலை வச்சு லைட்டாக தள்ளினாலே அந்த ஸ்பீடு வந்துடும். ஸோ ஃபஸ்ட் கியர் போட்டேன். இப்போ இதே இது வந்து பெரிய பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 to 10 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஃபர்ஸ்ட் கியரில் கிளச்சை விட்டாலே மூவ் ஆகும் வண்டி. ஸோ அந்த மாதிரி பைக்ஸுக்கு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தள்ளி பைக்கோட ஃபர்ஸ்ட் கியர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பைக்குக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் கியர் நான் போட்டுட்டேன். செகண்ட் கியர் நான் போடுறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்சிலேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கியரில் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிலேஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்சிலேஷனை டக்குன்னு விட்டு திருப்பி மறுபடியும் ஆக்சிலேஷன் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நான் வந்து பிளிப்புன்னு சொல்கிறேன். ஆக்சிலேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கப்ப டக்குன்னு விட்டுட்டு திருப்பி மறுபடியும் கொடுக்குறது தான் பிளிப்புன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஆக்சிலேஷனை வந்து பிளிப் பண்ணுறப்ப நான் ஃபஸ்ட்டு ஆக்சிலேஷனை விடுற இந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து என்ஜினில் இருந்து லோடு பிரியும். என்ஜினுக்கும் கியருக்கும் நடுவில் லோடு பிரியும் விடுற டைமில் கரெக்டாக. ஸோ அந்த டைமில் கரெக்டாக நீங்கள் வந்து கியரை போடணும். கியரை லீவரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கியர் விழுந்துடும். எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் ஸ்மூத்தாக விழுகும் கியர். ஸோ விழுந்த உடனே நீங்கள் டக்குன்னு மறுபடியும் ஆக்சிலேஷன் கொடுத்துடணும். ஸோ இதுதான் நான் பிளிப் டைமிங் சொல்லுவேன். ஸோ இந்த பிளிப் டைமிங்கை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பைக்கு வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே இல்லாமல் ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஆக்சிலேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கேன், ஆக்சிலேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு ஆக்சிலேஷன் டவுன் பண்ணி ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு திருப்பி மறுபடியும் ஆக்சிலேஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு செகண்ட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும். அவ்வளோதான், இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கேப்புக்குள்ளே நான் ஃபர்ஸ்ட் கியர் வந்து போடுறேன், செகண்ட் கியர் வந்து போடுறேன். நான் அடுத்த கியரை ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிடலாம். டவுன் ஷிஃப்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். என்னன்னா கிளச்சு இருந்தால் என்ன பண்ணுன்னா வந்து உங்களுக்கு வந்து வீல் லாக் ஆகாமல் இருக்கும். பட் வந்து நீங்கள் இப்போ கிளச் எல்லாம் பண்ணீங்கன்னா வீல் லாக் ஆகும். ஸோ அதை தான் வந்து நம்ம ஸ்லிப்பர் கிளச் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பேசுவோம். இப்போ இந்த பைக்குக்கு வந்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து கியரை டவுன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஹார்டாக நான் டவுன் பண்ணிட்டேன்னா பேக் வீல் லாக் ஆயிடும். ஸோ அதே எக்ஸாம்பிள் தான். இந்த பைக்கு வந்து 40 km/h 4th கியரில் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து டக்குன்னு ஃபஸ்ட் கியரில் மாற்ற முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் கியரில் இந்த பைக்கோட மேக்ஸிமமே 15 km/h தான். ஸோ அதுக்கு நான் உடனே வந்துட்டேன்னா பைக் வீல் லாக் ஆயிடும். ஸோ நான் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக ஸ்பீடை ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு 40 km வேகத்துக்கு வண்டியை ரெடியூஸ் பண்ணிடுங்க. டாப் கியரில் போட்டுட்டு ஒரு நார்மல் பைக் 125cc பைக் வச்சுருக்கீங்கன்னா டாப் கியரில் 4 gears 5 gears நீங்கள் 4th gear 5 gear டாப் கியரில் இருங்க. டாப் கியரில் வச்சு 40 போய்கிட்டு இருங்க. 40 போயிட்டு கியரை டவுன் பண்ணுங்கள். கியரை டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக தேர்ட் கியர் வரும். தேர்ட் கியர் வந்தோடனே திருப்பி ஒரு 35 ஒரு 25 பைக்கை கொண்டு வந்துட்டு அடுத்து செகண்ட் கியர் மாற்றுங்க. திருப்பி ஃபர்ஸ்ட் கியரில் வந்து பைக்கில் ஜர்க்கு இருந்தே தான் தீரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 20 to 15 இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ஸ்பீடுக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கியர் டவுன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கியர் டவுன் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு ஜர்க்கு இருக்கும். அந்த ஜர்க்கை சமாளிச்சிட்டிங்கன்னா நியூட்ரல் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளச்சே இல்லைன்னாலும் நீங்கள் ஓரளவு சமாளித்து ஒரு டிராஃபிக்கை கூட நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி பக்கத்தில் இருக்க ஒரு நியர்பை மெக்கானிக் ஷாப்புக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ நீங்கள் உங்கள் பைக்கை எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். எப்படின்னா வந்து அப்ஷிஃப்டிங்கை பற்றி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வந்து எதுக்கு அப்ஷிஃப்ட் யூஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டியூக்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குவிக் ஷிஃப்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. பட் குவிக் ஷிஃப்டர் இல்லாமலே எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்கையும் நம்மளால் அப்ஷிஃப்ட் பண்ண முடியும். அது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.